أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்களை பாழாக்காதீர்கள் என்ற தலைப்பில் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரை நம்முடைய வாழ்க்கையை கழித்துவிட்டு இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமைய வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நேரங்களில் நம்முடைய நேரங்களை செலவு செய்து நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்து நாம் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் இவ்வுலகத்தில் நாம் நன்மைகள் செய்யக்கூடிய காரணம்
இவ்வுலகத்தை விட்டு நாம் பிரிந்த பிறகு மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் அதிகமாக கவனம் எடுத்து நன்மைகள் செய்வதற்கு அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த நன்மைகளும் அழியக்கூடிய சில காரியங்களை இஸ்லாம் நமக்கு பட்டியலிடுகின்றது. ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவன் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் அவன் இணை வைக்காமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பல்வேறு தருணங்களில் அறிவுரை சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வேதங்களில் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் அந்த அறிவுரையை சொல்கின்றான். வா இலைக்க மின் கபுலிக்க, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பல்வேறு இறை தூதர்கள் வந்திருப்பார்கள். அந்த பல்வேறு இறை தூதர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான். என்ன செய்தி என்றால், லஇன் அஷ்ரதக, நீங்கள் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவராக இருந்தால் லா யஹ்பதன்ன அமலுக்க, உங்களுடைய அமல்கள் நான் இவ்வுலகத்திலே அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களில் நமக்கு சொல்கின்றார். அப்போ அல்லாஹ்வுக்கு நாம் இணை வைக்கக்கூடியவராக இருந்தால், இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தால் அவனுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விடும். இந்த நிகழ்வுகளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இணை வைத்தால் நம்முடைய நல்ல அமல்கள் அழிந்துவிடும் என்பது பெரும்பாலான நபர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த இணை வைக்கக்கூடிய காரியத்தை விட்டும் நாம் அதிகமாக விலகி இருக்கக்கூடியவராக இருக்கிறோம். அதே போல இன்னொரு நபரையும் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தோழர்களுடன் அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் கேட்கின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அதிகமாக நன்மைகளோடு வந்துவிட்டு ஒன்றும் இல்லாதவனாக திவாலாகி போனவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் எப்படி எண்ணுகின்றார்கள்? யாருக்கு பொருளாதாரம் இல்லையோ, யாருக்கு தன்னுடைய குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்தான் திவாலாகி போனவர்கள், அவர்தான் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சஹாபாக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார்கள், இவர்கள் கிடையாது. யக்தியா இலா உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலிருந்து சில கூட்டத்தார்கள் அவர்கள் மறுமை நாளில் வரும் பொழுது அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள், இன்னும் பிற நல்ல அமல்களை செய்திருப்பார்கள். அந்த நல்ல அமல்களை செய்வது மூலமாக அதிகமான கூலியோடு நற்கூலியோடு அவர்கள் மறுமை நாளில் வரும் பொழுது இவர் உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் ஒருவரை பற்றி திட்டியிருப்பார். பிறரை அடித்திருப்பார், பிறரை கொலை செய்திருப்பார், பிறரை பற்றி அவதூறாக பேசியிருப்பார், பிறருக்கு அநீதி இழைத்திருப்பார். இவர் அநீதி இழைத்த காரணத்தினால் இந்த மனிதன் மறுமை நாளில் நன்மைகளோடு இருக்கும் பொழுது, இவன் உலகத்தில் வாழும் பொழுது யாருக்கெல்லாம் இவன் அநீதி இழைக்கக்கூடியவனாக இருந்தானோ அவர்கள் அனைவருமே இவனுக்கு எதிராக நின்று இறைவனிடத்தில் முறையிடுவார்கள். இறைவா, இவன் எனக்கு அநீதி இழைத்து விட்டான், இவன் தீங்கு செய்து விட்டான், என்னை கொலை செய்து விட்டான் என்று யாரெல்லாம் நமக்கு எதிராக முறையிடக்கூடியவராக இருக்கிறார்களோ நம்முடைய ஒட்டுமொத்த நல்ல அமல்களையும் எடுத்து அந்த மனிதனுக்கு இறைவன் வழங்கி விடுவார். நம்மிடத்தில் நல்ல அமல்கள் இல்லை என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை, அந்த தீமைகளை எடுத்து இறைவன் நமக்கு வழங்கி விடுவார். இதே போன்ற நிகழ்வுகள் யாரெல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார்களோ
இவருடைய அமல்கள் பாழாகிவிடும் என்பதை நாம் அதிகமான நிகழ்வுகளில் நாம் தெரிந்து வைத்திருப்போம். அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன். நாம் தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் இன்னும் சில நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த நிகழ்வுகளை ஒரு மனிதன் செய்யும் பொழுது இதன் மூலமாக நமக்கு நன்மைதான் கிடைக்கின்றது, நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடியவராய் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு சில நபர்கள் மார்க்கத்தில் இல்லாத பல்வேறு காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்கிறோம். மார்க்கம்னா என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி. இதை அதிகப்படுத்தவும் கூடாது, அதை குறைத்து வழங்கிவிடும் செய்துவிடும் கூடாது. மார்க்கத்தின் பெயரால் யார் ஒரு காரியத்தை அதிகப்படுத்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள் என்ன நினைக்கின்றது? நாம் ஒரு நன்மையான காரியங்கள் செய்கின்றோம், இதை செய்வதன் மூலமாக இறைவன் நமக்கு கூலிகளை வழங்கக்கூடியவனாக இருப்பான் என்ற சிந்தனை இருக்கிறது. தற்பொழுது 2 தினங்களுக்கு முன்னால் மெகராஜ் இரவு வந்தது. அந்த மெகராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு அன்று பெரும்பாலான நபர்கள் அன்று இரவில் நின்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார்கள். வணக்கம் என்பது ஒரு தொழுகை. நாம் தொழுதால் தவறா? நாம் தொழுதால் இறைவன் நன்மைகளை அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறானே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இரவு முழுவதும் நின்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அடுத்த நாள் ஒரு நாள் முழுவதும் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நிலை. நோன்பு வைத்தால் நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நமக்கு பல்வேறு அந்தஸ்துகளை, நம்முடைய உயர்வுகளை அவன் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அவர்கள் மெகராஜ் என்ற அந்த இரவு அன்று அவர்கள் தொழுவது, அதற்காக தனியாக நோன்புகளை வைக்கக்கூடியவராக இருந்தார்களே, இது மார்க்கம் காட்டி தந்ததா? அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த இரவு அன்று அவர்கள் நின்று வணங்கக்கூடியவராக இருந்தார்களா? அடுத்த நாள் அன்று அவர்கள் நோன்புகளை வைக்கக்கூடியவராக இருந்தார்களா? இல்லை. இவருடைய எண்ணம் என்ன? தொழுதால் நமக்கு நன்மை, நோன்பு வைத்தால் நமக்கு நன்மை என்று இவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத ஒரு அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வேதங்களில் சொல்கிறான், நபியே குல்ஹல் நப்பியுக்கும் பில் அஹ்ஸரீன பிஅமாலா, அமல்களில் நஷ்டம் அடைந்தவரை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லட்டுமா என்று அவரிடத்தில் கேட்பீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் அறிவிப்பு செய்கின்றான், உங்களுடைய தோழர் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், அமல்கள் செய்வதன் மூலமாக, காரியங்கள் செய்வதன் மூலமாக அதிக நன்மைகளை பெற்றுவிடலாம் என்று எண்ணுகின்றார்கள். அதிலே நஷ்டம் அடைந்தவர்கள் ஒரு செயல்களை செய்வதன் மூலமாக அவன் நஷ்டம் அடைந்து விட்டானே, அவனை பற்றி நான் எடுத்து சொல்லட்டுமா என்று நிற்கேன். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் நல்லது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் தொழுதால் நன்மை, நோன்பு வைத்தால் நன்மை, அந்த நாளில் தர்மம் செய்தால் நன்மை என்று அவர்கள் எண்ணிக்கொள்கின்றார்கள். இதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பித்து தரவில்லை, அவர்கள் சொல்லித் தரவில்லை. சொல்லித் தராத ஒரு காரியத்தை அவர்கள் செய்யக்கூடியவராக இருந்தால், அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருந்தால், இவர்களும் அமல்கள் மூலமாக ஒரு நஷ்டத்தை அடைந்து விட்டார் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களில் சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களையும் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டுவார். அவன் ஒன்று திரட்டிய பிறகு அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு தனியாக கௌசர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் தடாகம், அந்த கௌசர் என்ற தடாகத்தை இறைவன் வழங்குவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌசர் என்ற தடாகத்தில் இருக்கும் பொழுது எல்லா நபர்களையும் அந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். எந்த அளவுக்கு வருவார்கள்?
உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அதிலிருந்து உலகம் அழிக்கப்பட வரைக்கும் எத்தனை மக்கள்கள் இருந்தார்களோ அனைத்து நபர்களையும் அந்த மலக்குமார்கள் ஓட்டிக்கொண்டு வருவார்கள். அவர்களை கொண்டு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் அழைப்பார்கள். வேறு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் விரட்டி விடுவார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர்கள் உதாரணத்தோடு விளக்கினார்கள். ஒரு நபர் தன்னுடைய ஒட்டகத்திற்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டு இருக்கிறார். தண்ணீர் புகட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது வேறொரு நபருடைய ஒட்டகம் அதில் தண்ணீர் குடிக்க வரக்கூடிய நேரத்தில் இந்த முதலாளி எவ்வாறு வேறொரு நபருடைய ஒட்டகத்தை அவர் விரட்டி விடுவாரோ அதே போல என்னுடைய சமுதாயத்தை தவிர வேறு யாருக்கும் அதில் ஒரு பாக்கியத்தை நான் தந்துவிட மாட்டேன், அனைவரையும் நான் விரட்டி விடுவேன். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களை எவ்வாறு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள்? எங்களை பற்றி உங்களுக்கு எவ்வாறு தெரியும்? வரவிடாமல் மலக்குமார்கள் தடுப்பார்கள். வலா யஸீலூன, அவர்கள் மறுபடியும் முன்னேறுவார்கள். மலக்குமார்கள் தடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் அனைவருமே என்னுடைய தோழர்கள், ஹாதா அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய வழிமுறையை கடைபிடித்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் அனைவரும் யார் என்று தெரியுமா? நீங்கள் இறந்த பிறகு மார்க்கத்தின் பேரால் ஒரு நல்ல அமல்களை புதுமையாக செய்தவர்கள். நீ காட்டி தராத, நீங்கள் சொல்லி தராத, போதிக்காத அவர்கள் அந்த காரியத்தை இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை என்று எண்ணி அவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்த காரணத்தினால் இந்த நாளில் இந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை வழங்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். மார்க்கத்தின் பெயரால் ஒரு நன்மை என்று எண்ணி அந்த காரியங்களை செய்யப்படும் பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த நல்ல அமல்களும் அழிக்கப்பட்டு விடுகின்றது. நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்பினர்கள் இருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள், நம்முடைய உறவினர்கள், இதே போன்ற மார்க்கம் காட்டு தராத பல்வேறு நிகழ்வுகளை தன்னுடைய குடும்பத்திலே அவர்கள் செய்யப்படும் பொழுது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது அதை நாம் தடுப்பதும் கிடையாது. ஆதரவு தரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை இருக்கும். நான் கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன், நான் அந்த தவறுகளை செய்யவில்லை, நான் அந்த தவறுகளில் ஈடுபடவில்லை, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் செய்தால் நான் என்ன செய்ய முடியும்? அதை சுட்டி காமிப்பதற்கு நாம் அலட்சியம் போகக்கூடியவராக இருக்கிறோம். அதை சுட்டி காமிப்பது கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் இதே போன்ற மார்க்கத்துக்கும் முரணான பல்வேறு காரியங்கள் தலைவிரித்து ஆடியது. கொள்கையில் மக்களுக்கு மத்தியில் அதை வரும் பொழுது, ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது இதே போன்ற இணை வைக்கக்கூடிய காரியம், மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடிய திருமணங்களா இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணா இருக்கக்கூடிய பிதத்தான காரியங்களா இருந்தாலும் சரி, நான் அதில் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு காலகட்டத்தில் மக்கள் உறுதியாக சொல்லப்படும் பொழுது, அப்பொழுது மக்களுடைய நிலைப்பாடு எப்படி வந்தது? இவர்கள் கூப்பிட்டா வரமாட்டார்கள், நம்முடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய காரியங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் தான் செய்யக்கூடிய அந்த தீமைகளை, மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய காரியங்களை குறைத்துக் கொண்டே வந்தார்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் மறுபடியும் அந்த காரியங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரபலம் அடையக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் வெளிவரக்கூடிய ஒரு நிலைவுகள் எவ்வாறு வருகின்றது? அதற்கு பல்வேறு நபர்கள் ஆதரவு தரக்கூடிய ஒரு காரணம். நான் செய்யவில்லை என்றாலும், நான் அந்த காரியத்தில் ஈடுபடவில்லை என்றாலும் அவர்கள் செய்கின்றார்கள், அவர்களை என்னால் சுட்டி காமிக்க முடியவில்லை, அதை சுட்டி காமித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சில நபர்கள் எண்ணிக்கொண்டு அதுக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். திருமணமாக இருக்கட்டுமே, திருமணமாக இருந்தாலும் அதே நிலைப்பாடு எடுத்துக்கொள்கின்றார்கள்.
அல்லது வேற ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அவர் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது அதே போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய, அடைக்கலம் தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கிறதுல, இவரையும் அல்லாஹ்வின் தூதர்கள் கடுமையாக கண்டிக்கின்றார்கள். நபி அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தருணத்தில் மெம்பரில் நின்று கொண்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது பல்வேறு செய்திகளை சொல்லுகின்றார்கள். அந்த பல்வேறு செய்திகள் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். மன் அஹதஸ ஃபீஹா, யார் மார்க்கத்தின் பெயரால் ஒரு புதுமையை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, அல்லது முஹதிஸன், ஒரு புதுமையை உருவாக்குவதற்கு யார் அடைக்கலம் தரக்கூடியவராக இருக்கிறார். மார்க்கம் தடுத்த ஒரு காரியம், தடுத்த காரியத்திற்கு யார் அடைக்கலம் ஆதரவு தரக்கூடியவராக இருக்கிறார்களோ அலைஹி, அந்த மனிதன் மீது லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்திஹி வன்னாசி அஜ்மஈன், மலக்குமாருடைய சாபம், அல்லாஹ்வுடைய சாபம், நல்லடியாருடைய ஒட்டுமொத்த நல்லருடைய சாபமும் அவர் மீது உண்டாகட்டும். ஃபலா யக்பலுல்லாஹு யௌமல் கியாமத்தி சர்ஃபன் வலா அத்லன், இவன் உலகத்திலே வாழும் பொழுது அவன் கஷ்டப்பட்டு செய்த அவனுடைய கடமையாக இருக்கக்கூடிய அந்த நற்காரியங்கள், அவன் உபரியாக விருப்பப்பட்டு செய்த அந்த நற்காரியங்கள் எதையும் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். புதுமை செய்தாலும் சரி, அல்லது புதுமை செய்பவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஆதரவு தரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த கடமையான காரியங்கள், அவருடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய நன்மைகளாக இருக்கட்டும், இறைவன் மறுமை நாளில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை அங்கீகரிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்வதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு தீமையை பார்க்கும் பொழுது அந்த தீமையை நாம் தடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அந்த தீமையிலிருந்து அவரை வெளியேற்றக்கூடிய அளவிற்கு, அந்த தீமையின் பக்கம் அவர் உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு அதை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். உதாரணமாக, பல்வேறு சஹாபாக்களுக்கு முன்னர் ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது அனைத்து சஹாபாக்களும் அதிலே தடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்வுகளை சொல்லுகிறார். ஒரு பெருநாள் தொழுகைக்கு செல்கின்றார்கள். பெருநாள் தொழுகைக்கு செல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளர் அந்த பெருநாள் தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை, முதலில் பெருநாள் தொழுகையில் தொழுக வேண்டும், பிறகுதான் தொழுகைக்கு பிறகு குத்துபா ஓத வேண்டும், உரை நிகழ்த்த வேண்டும். ஆனால் மர்வான் அவர்கள் முதலில் உரை நிகழ்த்துகின்றார்கள், இரண்டாவதாக தொழுகையை நடத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆடையை பிடித்து இழுக்கின்றார்கள். மர்வான் அவர்கள் அந்த ஆடையை தள்ளிவிட்டு அவரை தள்ளிவிட்டு மேலே ஏறி நின்று தொழுகைக்கு முன்னால் உரைகளை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார்கள். இந்த செய்தியை பெரும்பாலான நபர்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அபுதாவில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அவர்கள் வயதான காலகட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மர்வானுடன் சேர்ந்து அவர்கள் சண்டை போடக்கூடிய அளவுக்கு அவரால் சக்தி இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நபித்தோழர் வேகமாக எழுந்து மர்வானிடத்தில் கடுமையாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது அந்த நபித்தோழரும் மர்வானை கீழே பிடித்து இழுக்கின்றார், இவர் மறுபடியும் மேலே செல்கின்றார், அவர் மறுபடியும் கீழே இழுக்கின்றார், இவர் மறுபடியும் மேலே செல்கின்றார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கீழே உட்கார்ந்து கொண்டு விட்டு அவரை பற்றி கேட்கினார், மஹாதா ரஜுல், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஃபுலான் இன்னன் ஃபுலான், இவர் இன்னென்ன மனிதர். அப்படி சொன்ன உடனே அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா அலைஹி வ கலா அலல்லாஹி, அல்லாஹு தஆலா அவர் மீது விதிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை அவர் நடைமுறைப்படுத்தி விட்டார். அல்லாஹ்வின் தூதர்கள் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், மன் ரா முன்கரன், யார் ஒருவர் தன் கண்களால் தீமைகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரோ அந்த நபர் தன்னுடைய கைகளால் அந்த தீமையை தடுப்பதற்கு சக்தி பெற்றால் அவர் அந்த தீமையை தடுக்கட்டும்.
அதை சற்று பெறவில்லை என்றால் தன்னுடைய நாவால் அந்த தீமையை தடுக்கட்டும், அதற்கும் அவர் சற்று பெறவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் அந்த தீமையை தடுக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவர் முதல் தரமாக அவரிடத்தில் கடுமையாக அந்த எச்சரிக்கை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபராக இவரை நான் பார்க்கின்றேன் என்று அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்களே, இது எதற்காக சொல்லப்படுகின்றது? ஒரு தீமையை பார்க்கும் பொழுது, ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது, ஒரு நபிமொழிக்கு எதிராக ஒரு செயல்கள் நடக்கப்படும் பொழுது அதற்கு ஆதரவு, ஒரு அடைக்கலம் நாம் எப்பொழுதும் தந்துவிடக்கூடாது. அதற்கு அடைக்கலம் தராமல் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு அளவிற்கு, நம்முடைய எதிர்ப்புகளை அதற்கு காட்டக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு வழிமுறை. அபு மூசா அல் அஷரி சஹாபியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசலை அமர்ந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் பொழுது அபு அப்துர் ரஹ்மான் அவரும் ஒரு நபித்தோழர் ஒரு பள்ளிவாசலிருந்து இந்த பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் உள்ளே வந்தவுடனே, நான் இந்த பள்ளியிலிருந்து நான் வந்திருக்கின்றேன், அந்த பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வு என்பது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு தான், ஒரு நன்மையான ஒரு காரியம்தான் என்று அவர் அந்த நிகழ்வை பற்றி சொல்லுகிறார். என்ன அந்த பள்ளிவாசலை பார்த்தீங்க அப்படி என்று கேட்கும் பொழுது, அந்த பள்ளிவாசல் தொழுகை முடிகின்றது. தொழுகை முடிக்கப்பட்ட உடனே எல்லா நபர்களுமே ஒரு வட்டமிட்டு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் திக்ருகள் செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். எப்படி திக்ருகள் செய்கிறார்கள்? யார் அங்கே இமாமாக இருக்கிறாரோ அவர் 100 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இவர்கள் அனைவருமே தன்னுடைய கையிலே ஒரு கல்லை வைத்துக் கொண்டு 100 தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகின்றார்கள். 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் 100 தடவை அந்த கல்லை வைத்துக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். 100 தடவை அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அனைவரும் செய்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம் தானே. தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, சுப்ஹானல்லாஹ் சொல்வது ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தை தானே என்று இந்த அபு அப்துர் ரஹ்மான் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். உடனே அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஹய்யுது சய்யாத்திகும், இவர்கள் நன்மைகள் செய்யவில்லை, நற்காரியத்தில் ஈடுபடவில்லை, இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக தீமைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் இருக்கிறது, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தரவில்லை. அல்லாஹ்வின் தூதர்கள் தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை அல்லது 34 தடவை அல்லாஹ்வின் தூதர்கள் காட்டித் தருகின்றார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஆனால் அந்த வழிமுறைக்கு மாற்றமாக இவர்கள் ஒரு வட்டமிட்டுக் கொண்டு ஒரு ஆள் சொல்ல மற்ற நபர்கள் சொல்லுகிறார்களே, இவை அனைத்தும் நபிமொழிக்கு மாற்றமானது. இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் தீமையான காரியம் என்று அந்த இடத்தில் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு எடுத்து சொல்கிறார். ஒரு தீமையை பற்றி கேள்விப்படும் பொழுது அல்லது ஒரு தீமையை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் என்பது தவறான ஒரு காரியம் என்று சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த நிகழ்வுகள் நம்மிடத்தில் வர வேண்டும். அதிகமான தீமைகள் மக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களில் மக்கள் ஈடுபடும் பொழுது, அந்த நேரத்தில் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை நாம் சுட்டி காமித்து நபிமொழியை அவர்களுக்கு மத்தியில் நாம் நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் அடைக்கலம் தருவதோ ஆதரவு தருவதோ அதே போன்று ஒரு நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களும் பாழாகிவிடும். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். இதை கவனித்து வைத்துக் கொண்டு நம்முடைய நல்ல அமல்களை பாதுகாக்கக்கூடிய நற்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும், இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்பதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பல்வேறு சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம்.
அந்த பல்வேறு சூழ்ச்சிகளில் ஒன்றாக சமீபத்தில் கியான்வாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் மேல்தளத்தில் இஸ்லாமியர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் நீங்கள் உங்களுடைய பூஜைகளை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு தீர்ப்புகளை அவர்கள் வழங்கி அதுக்குள்ள ஏற்பாடும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்திருப்போம். ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் உத்தரகாண்டாவில் நடந்த ஒரு சம்பவம். உத்தரகாண்டாவில் அந்த மாநிலம் என்பது பாஜக அரசு ஆளக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் நாங்கள் பொது சிவியல் சட்டத்தை நாம் கொண்டு வரப்போகிறோம் என்று அங்கு இருக்கக்கூடிய அந்த மாநில அவையில் அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றி அதை நடைமுறையும் படுத்திவிட்டார்கள். அந்த நடைமுறைப்படுத்தும் பொழுது பல்வேறு சட்டங்களில் அதில் ஒன்றாக கொண்டு வந்துவிட்டு அதை இஸ்லாமுடைய உரிமைகளை பறிக்கும் வண்ணமாக இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக பாதிப்புகளை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த உத்தரகாண்டாவில் இருக்கக்கூடிய அந்த பாசிச பாஜக அரசு பல்வேறு சூழ்ச்சிகளில் ஒன்றாக நேற்றைய தினத்தில் ஒரே இடத்தில் இருந்த ஒரு பள்ளிவாசல் அதோடு ஒட்டி இருக்கக்கூடிய 3 மதரசாக்களையும் அவர்கள் இடித்து தரமாட்டமாக்கிய ஒரு நிகழ்வுகளை பார்த்திருக்கலாம். ஏனென்றால் அந்த பள்ளிவாசலும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மதரசாக்களும் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சட்டத்துக்கு உட்பட்டு வரவில்லை, சரியான முறையில் அனுமதி வாங்கி அந்த மதரசாவையும் அந்த பள்ளிவாசலையும் அவர்கள் கட்டவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த முஸ்லிமுடைய உரிமையாக இருக்கக்கூடிய வழிபாடு தலங்களை இடித்து தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று இதோடு அவர்கள் முடித்துவிட மாட்டார்கள். நாளுக்கு நாள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்கள் பேசக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அவருடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது இன்னும் சில நாட்களில் இந்த இஸ்லாமியர்களை 3ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளை ஒடுப்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு எதிராக நம்மை படைத்த இறைவனிடத்தில் நம்முடைய கைகளை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கொடுங்கோலன் மன்னன் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவரை நம்பியிருந்த அந்த சமுதாயத்தையும் அவன் அழிப்பதற்காக அவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது இவரிடமே கொடுமையாக இருக்கக்கூடிய ஆண்களை அனைவருமே கொன்றுவிட்டு பெண் குழந்தையை வளரவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல மன்னன், அந்த கொடுங்கோலன் மன்னனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யினார்கள். இன்ன ரப்பி சாஹிதீனி, என்னுடைய இறைவன் என்னோட இருப்பான் என்ற முழு நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நபர்களையும் காப்பாற்றி கொடுங்கோல் மன்னனாக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனை அழித்ததாக வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது. உண்மை வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு வரலாறை நாம் செவியேற்றி விட்டு நாம் இறைவனிடத்தில் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் ஏனைய நபர்கள் நமக்கு அரவணைக்கவில்லை என்றாலும், நம்மளை பாதுகாக்கவில்லை என்றாலும், நம்முடைய உரிமைகளை தரவில்லை என்றாலும், நம்மளை படைத்த இறைவனிடத்தில் நம்முடைய கோரிக்கையை ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் அறியாத புறத்திலிருந்து இறைவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.